இது ஒரு வகை பூண்டு செடி. குளிர் வெப்ப நிலையில் வளரும் நீல நிற பூக்கள். இதில் உள்ள சூல் முடிகள் தான் குங்குமப்பூவாய் பயன்பாட்டில் உள்ளது. இந்த பூக்கள் தோன்றும் காலம் ஒரு மாதம் தான். அதாவது அக்டோபர் மாதம் நடுப்பகுதியில் துவங்கி நவம்பர் இறுதி வரை இருக்கும். விடியலில் பூக்கள் பறிக்கப்படும். பூவின் ஆயுள் வெறும் 2 நாள். பூக்கள் பறிக்கப்பட்டு சூலகம் இதழ்கள் அகற்றப்பட்டு சூல்முடிகள் சேகரிக்கப்பட்டு உலர்த்தப்படும். நீரில் பின்னர் அவை ஊற வைக்கப்படும். தரமான சூல்முடிகள் நீரின் அடியில் செல்லும். முதல் தரமான குங்குமப்பூ இவை சேகரிக்கப்பட்டு நிழலில் உலர்த்தப்படும். நன்கு காய்ந்தவுடன் அவை சிவப்பும் ஆரஞ்சு வண்ணமும் கலந்து குங்குமப்பூ காணப்படும். இவைதான் நாம் கடைகளில் வாங்கி பயன்படுத்தும் குங்குமப்பூ. இப்போது இதன் மருத்துவ குணங்களை காண்போம். குங்குமப்பூ கருவில் உள்ள குழந்தையின் சருமத்திற்கு நல்ல நிறம் தரும் என்ற நம்பிக்கையில் கருவுற்ற பெண்களால் உண்ணப்படுகின்றது. வீக்கம், கட்டி இவற்றை குணப்படுத்தும். கருப்பை கோளாறுகளை குணப்படுத்தவும் மாதவிடாய் சுழற்சியை சீராக்கவும் இது உதவுகின்றது. சிறுநீர் பெருக்கியாய் செயல்படுகின்றது. கருப்பையில் உள்ள புண்களை குணமாக்க உதவுகின்றது. நீரிழிவு நோயை கட்டுக்குள் கொண்டு வரும். உணவின் செரிமானத்தை உறுதி செய்யும். வெறும் ஒரே ஒரு மாதம் மட்டும் பூத்து 2 நாள் மட்டும் வாழ்ந்து எண்ணிலடங்கா பயன்களை தருகின்றது குங்குமப்பூ. மலர்களைப் போல நிறம் உண்டு, மனம் உண்டு, ஆனால் சூட முடியாது.